மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு எனது பணிவான வணக்கம். நான் தமிழகத்தில் உள்ள அனைத்து இஸ்லாமிய சமுதாய சார்பாக நான் உங்களிடம் கோரிக்கை வைக்கிறேன். நான் ஜாதி மதத்திற்கு அப்பாற்பட்டு பல்வேறு மக்களுக்கு உதவி செய்து வருகிறேன். நீங்கள் 2019 கோவையில் பிரச்சாரம் செய்யும் போது அந்த மக்களிடம் நான் இஸ்லாமிய சிறைவாசிகளை விடுதலை செய்வேன் என்று வாக்குறுதி அளித்தீர்கள். அதை இதுவரை நிறைவேற்றவில்லை. நான் இஸ்லாமியர்களுக்கு மட்டும் பேச மாட்டேன். என் தொப்புள் கொடி உறவான இந்து சமுதாய மக்களும் கிறிஸ்துவ மக்களும் அனைத்து ஜாதிய மக்களுக்கும் பேசுகிறேன். 20 வருடங்களாக யாரெல்லாம் சிறையில் இருக்கிறார்களோ அத்தனை பேரையும் நீங்கள் விடுதலை செய்ய வேண்டும். நீங்கள் 2019 வெற்றி பெற்றீர்கள், 2021 வெற்றி பெற்றீர்கள், 2024 வெற்றி பெற்றீர்கள். இதற்கு காரணம் ஒட்டுமொத்த இஸ்லாமியரும் கிறிஸ்துவர்களும் உங்களுக்கு ஒட்டுமொத்தமாக ஓட்டு போட்டார்கள். அதற்கு நன்றி கடனாக வருகின்ற செப்டம்பர் 15 பேரறிஞர் அண்ணா பிறந்த நாளை முன்னிட்டு நீங்கள் 20 வருடத்துக்கு மேலாக சிறையில் உள்ள அனைத்து மக்களையும் ஜாதி மதம் மொழிக்கு அப்பாற்பட்டு அனைத்து மக்களையும் விடுதலை செய்ய வேண்டும் என்று உங்கள் அறிக்கையை ஒட்டுமொத்த இஸ்லாமிய சார்பாக நான் கேட்டுக்கொள்கிறேன். நீங்கள் செய்வீர்கள் என்று நான் நம்புகிறேன். தயவு செய்து பாவம் கோவை பாஷாபாய் ஜெயிலிலே வச்சு மரணம் அடைந்து விட்டார். அதேபோல் மற்றவர்களும் அவர்கள் குடும்பம் எல்லாம் நடுத்தரவில் நிற்கிறது. நீங்கள் கொஞ்சம் சுப்ரீம் கோர்ட்டில் நீங்கள் தாக்கல் செய்தீர்கள். மத அடிப்படையில் உள்ளவர்களை விடுதலை செய்ய முடியாது என்று. அதை வாபஸ் பெற்றுவிட்டு இன்னும் உங்களுக்கு டைம் இருக்கிறது. இன்றைக்கு 4ஆம் தேதி, இன்னும் 11 நாள் இருக்கிறது. நீங்கள் வாபஸ் பெற்றுவிட்டு தயவு செய்து இஸ்லாமியர் இந்து சகோதரர்கள் கிறிஸ்தவ சகோதரர்கள் அனைவரையும் 20 வருடத்துக்கு மேலாக உள்ளவர்களை விடுதலை செய்வீர்கள் என்று நான் ஒட்டுமொத்த தமிழ்நாடு மக்கள் சார்பாக நான் உங்களுக்கு பணிவன்புடன் கோரிக்கை வைக்கிறேன். நீங்கள் செய்வீர்கள் என்று நான் உறுதியாக நம்புகிறேன். அப்படி செய்ய தவறினால் நான் காந்திய வழியில் பொட்டல்புதூர் மேல பஸ் ஸ்டாண்டில் நான் மக்களுக்கு எந்த இடையூறும் இல்லாமல் ரோட்டு ஓரமாக காந்திய வழியில் காலை செப்டம்பர் 15 காலை 10 to 12 வரை உண்ணாவிரதம் இருப்பேன். இதை நான் உங்கள் கவனத்திற்கு கொண்டு வருகிறேன். ஒட்டுமொத்த தமிழ்நாடு மக்கள் சார்பாக நான் உங்கள் கவனத்துக்கு கொண்டு வருகிறேன். எனக்கு ஜாதி மதம் மொழி இனம் அதற்கு அப்பாற்பட்டு நான் பேசுகிறேன். நீங்கள் தயவு செய்து கருணை உள்ளம் கொண்டு நீங்கள் அனைவரையும் விடுதலை செய்வீர்கள். ஒரு நாள் தனி ரூமில் வச்சாலே மனிதனுக்கு மண்டையெல்லாம் இதாயிரும். இப்போ டென்ஷன் ஆயிடுவாங்க. அவங்களுக்கு இதாயிரும். 20 வருடம் 25 வருஷமாக இருக்காங்க. பாவம். நான் கருணை கொண்டு நான் உங்கள்கிட்ட கேட்குறேன். அனைத்து சமுதாய மக்களும் 20 வருடத்துக்கு மேலே உள்ளவங்கள நீங்கள் தயவு செய்து விடுதலை செய்யுங்க. நான் ஒட்டுமொத்த மக்களுக்காக நான் கேட்குறேன். அப்படி நீங்கள் செய்யவில்லை என்றால் நான் போராட்டம்லாம் நான் பண்ண மாட்டேன். காந்திய வழியில் அறப்போராட்டம் தர்ணா ரோட்டு மக்களுக்கு இடையூறு இல்லாமல் பொட்டல்புதூர் தென்காசி மாவட்டம் கடையம் ஒன்றியம் பொட்டல்புதூர் மேல பஸ் ஸ்டாண்டில் நான் வழியில் உண்ணாவிரதம் இருப்பேன். நன்றி, வணக்கம். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களே, நீங்கள் நல்ல முடிவு எடுப்பீர்கள் என்று தமிழக மக்கள் சார்பாக நான் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன். நன்றி, வணக்கம்.